Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 12 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Exercise 13.1 question number 1 பாருங்க. Identify the nets which can be used to make cubes. Cut out copies of the nets and try it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே சம் நெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நெட்ஸில் வந்து எந்த நெட் வந்து கியூபோட நெட் அப்படின்னு கேட்குறாங்க. ஐடென்டிஃபை த நெட்ஸ் விச் கேன் பி யூஸ்டு டு மேக் கியூப்ஸ். ஸோ இந்த நெட்ஸில் வந்து எந்தெந்த நெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கியூப் மேக் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து நீங்கள் பேப்பர் கட் பண்ணியும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பாருங்கள். பொதுவாகவே ஒரு கியூபோட நெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கும்? சிக்ஸ் ஸ்கொயர்ஸ் இருக்கும். கரெக்டாக 6 ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ 6 ஸ்கொயர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கியூப் கண்டிப்பாக மேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அதுக்குன்னு பர்டிகுலர் கண்டிஷன் இருக்குது. அந்த மாதிரி நெட் இருந்தால் தான் நம்மளால் கியூப் மேக் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த கொடுத்துருக்கிற எல்லா சப்டிவிஷன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர்ஸ் தான் இருக்குது பாருங்கள். இதுலேயும் 6 தான் இருக்குது, இதுலேயும் 6 தான் இருக்குது, இதுலேயும் 6 தான் இருக்குது, 6 எல்லாத்துலேயும் 6 தான் இருக்குது. ஆனால் எல்லா நெட்டுமே யூஸ் பண்ணி கியூப் பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்குன்னு பர்டிகுலர் கண்டிஷன் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பேஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர்ஸ் இருக்குது. 1 2 3 4 இந்த மாதிரி 4 ஸ்கொயர்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரெண்டு சைடுமே ஸ்கொயர்ஸ் இருக்கணும். விங்ஸ் மாதிரி ரெண்டு சைடுமே நமக்கு என்ன இருக்கணும்? ஸ்கொயர்ஸ் இருக்கணும். பட் நமக்கு இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடே நமக்கு 2 ஸ்கொயர்ஸ் வந்துடுச்சு, இன்னொரு சைடு வந்து ஸ்கொயர்ஸே இல்லை. அப்போ கண்டிப்பாக இந்த நெட் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியாது? கியூப் வந்து செய்ய முடியாது. நீங்கள் ஃபோல்ட் பண்ணி கூட பார்க்கலாம். பேப்பர் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி கூட பாருங்கள். உங்களால் வந்து பர்ஃபெக்ட் கியூப் வந்து பண்ண முடியாது. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் வந்து பேஸ் வந்து 3 இருக்குது. 3 2 இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன கண்டிஷன்னா ஸ்டெப் கண்டிஷன். அதாவது ஸ்டெப் மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அந்த பிக்சர் வந்து ஸ்டெப் மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ஸ்டெப் மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதில் நம்மளால் கியூப் வந்து பண்ண முடியும். ஸோ டிக் போட்டுடலாம். இதில் வந்து நமக்கு பேஸ் 2 இருக்குது, இதில் 3 இருக்குது, இதில் 2 இருக்குது. ரெண்டுக்குமே சேம் கண்டிஷன் தான் சொன்னேன். ஸ்டெப் மாதிரி நமக்கு தெரியணும் அந்த பிக்சர் வந்து. ஸோ இதில் நமக்கு ஸ்டெப் மாதிரி தெரியுதா? இந்த மாதிரி. ஸோ ஒரு அப்ஸ்டைஸ் மாதிரி தெரியுதா? அப்ஸ்டைஸ் டவுன் ஸ்டைஸ் அந்த மாதிரி நீங்கள் என்னன்னாலும் சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் மாடலில் தெரியுதுல, அப்போ இதில் வந்து நம்மளால் கியூப் வந்து செய்ய முடியும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதில் வந்து பேஸ் வந்து நமக்கு 4 இருக்குது. 1 2 3 4. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? ரெண்டு சைடுமே நமக்கு வந்து ஸ்கொயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். பட் ரெண்டு சைடுமே இருக்கிறது அப்படின்றது பொசிஷன் எங்கேனாலும் இருக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் வந்து இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்கொயர் வந்து இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். நம்மளோட கண்டிஷன் என்னென்னா ரெண்டு சைடுமே மேலே கீழே ரெண்டு சைடுமே நமக்கு ஸ்கொயர்ஸ் இருக்கணும். அதோட பொசிஷன் பற்றி நம்ம வந்து பார்க்க தேவையில்லை. அப்போது இந்த நெட் யூஸ் பண்ணி நம்மளால் கியூப் செய்ய முடியும். நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், பேஸ் வந்து 4 இருக்குது. 1 2 3 4. பட் ஸ்கொயர்ஸ் ரெண்டுமே வந்து ஒரே சைடே வந்துருச்சு, இன்னொரு சைடு வந்து எம்டியாக இருக்குது. அப்போது இந்த நெட் யூஸ் பண்ணி நம்மளால் கியூப் வந்து செய்ய முடியாது. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், இதுலேயும் நமக்கு வந்து பேஸ் வந்து 4 இருக்குது. 1 2 3 4. பட் நமக்கு ரெண்டு சைடுமே எப்படி இருக்குது? ஒரு ஸ்கொயர் இருக்குது. கரெக்டாக அதோட பொசிஷன் பார்க்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரே லைனில் வந்து எல்லா ஸ்கொயர்ஸும் இருக்கணும் அப்படின்றது நமக்கு தேவையில்லை. வேறு லைனில் இருக்கலாம். பட் நமக்கு என்ன இருக்கணும்? ரெண்டு சைடுமே ஒரு ஸ்கொயர் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் கியூப் வந்து செய்ய முடியும். அப்போ இதில் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது இதுவும் நமக்கு பாசிபிள் நெட் தான். அப்போ ஃபைனலாக நம்ம என்ன ஆன்சர் எழுதலாம் அப்படின்னா செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் சப்டிவிஷன், சிக்ஸ்த் சப்டிவிஷன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கியூபோட நெட்ஸ் தான். ஸோ கியூப்ஸ் நெட்ஸ் ஆர் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த சப்டிவிஷன்ஸ்லாம் எழுதிடுங்க. ஓகேவா? செகண்ட், தேர்ட், ஃபோர்த், சிக்ஸ்த். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. 2 பேஸ் இருக்குது இல்லை 3 பேஸ் இருக்குன்னா அதுக்கெல்லாம் ஸ்டெப் ஃபார்மெட்டில் இருந்தால் போதும்.
4 இருந்தால் மட்டும் நம்ம 2 சைடுமே வந்து ஸ்கொயர்ஸ் இருக்கிற மாதிரி பார்க்கணும். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. டைஸ். ஸோ டைஸ் அப்படின்றது எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பீங்க போர்ட் கேம்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்டாண்டர்ட் டைஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டைஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அதோட ஆப்போசிட் ஃபேஸ் வந்து இந்த 2 ஃபேஸையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சம் வந்து 7 கிடைக்கும். இப்போ இந்த ஃபேஸில் 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 டாட்ஸ் இருக்குது. இதோட ஆப்போசிட் சைடு நமக்கு ஹிடனில் இருக்கும். ஸோ ஆப்போசிட் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை டாட்ஸ் இருக்கும்? 2 டாட்ஸ் இருக்கும். ஏன்னா நமக்கு 5 + 2 வந்து 7. இந்த மாதிரி தான் எல்லா ஸ்டாண்டர்ட் டைஸ்லையுமே இருக்கும். ஸோ டைஸ் ஆர் க்யூப்ஸ். ஸோ டைஸ் வந்து க்யூப் ஷேப்பில் இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். வித் டாட்ஸ் ஆன் ஈச் ஃபேஸ். ஸோ ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் டாட்ஸ் இருக்கும். ஆப்போசிட் ஃபேஸஸ் ஆஃப் அ டை ஆல்வேஸ் ஹாவ் அ டோட்டல் ஆஃப் 7 டாட்ஸ் ஆன் தெம். நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபேஸ்க்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஃபேஸ் இருக்கும். இந்த 2 ஃபேஸில் இருக்கிற டாட்ஸை ஆட் பண்ணோன்னா நமக்கு 7 கிடைக்கும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஹியர் ஆர் 2 நெட்ஸ். 2 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைஸோட 2 நெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹியர் ஆர் 2 நெட்ஸ் டு மேக் டைஸ் cubes. The numbers inserted in each square indicate the number of dots in that box. இப்போ இங்கே 6 கொடுத்துருக்காங்களா, அப்போ இங்கே 6 டாட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இங்கே 5 இருக்கா, 5 டாட்ஸ் இருக்குது. இங்கே 4 இருக்குது, 4 டாட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்குது, 1 டாட் இருக்குது, 2 டாட்ஸ் இருக்குது. இன்சர்ட் சூட்டபிள் நம்பர்ஸ் இன் த பிளாங்க். ஸோ பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நம்ம வந்து சூட்டபிள் நம்பர்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணணும். ரிமெம்பரிங் தட் த நம்பர் ஆன் த ஆப்போசிட் ஃபேஸஸ் ஷுட் டோட்டல் டு 7. ஸோ உங்களுக்கே தெரியணும் ஆப்போசிட் ஃபேஸ்லேயே எப்படி இருக்கணும், அதையும் இதையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு 7 இருக்கணும். இப்போ வந்து இங்கே வந்து 5 இருக்குது அப்படின்னா இதுக்கு பேக் சைடில் தான் ஆப்போசிட் ஃபேஸ் இருக்கும். அப்போ அங்கே என்ன இருக்கும்? 2 இருக்கும். இப்போ 5 + 2 வந்து 7. இப்போ இங்கே மேலே வந்து 4 இருக்குது ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ இதுக்கு ஆப்போசிட் ஃபேஸ்னு பார்த்தோன்னா பாட்டமில் இருக்கும். அப்போ மேலே 4 டாட்ஸ் இருக்குன்னா கீழே எத்தனை டாட்ஸ் இருக்கும்? 3 டாட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்கு நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இதோட ஆப்போசிட் ஃபேஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ இதோட ஆப்போசிட் ஃபேஸில் என்ன நம்பர் இருக்கும்? 1 இருக்கும். ஏன்னா இங்கே 6 இருக்குது. 6 + 1 7. ஸோ அந்த 1 எங்கே போட போகிறோம் அப்படின்றதான் இப்போ இம்பார்ட்டண்ட். இப்போது ஆல்டர்னேட் பார்க்கணும். இப்போது இதுக்கு பக்கத்தில் இது இருக்குது. இதோட ஆல்டர்னேட்டில் இங்கே ஒரு ஃபேஸ் இருக்கும். கரெக்டாக? அது இருந்துச்சுன்னா அதுதான் இதுக்கு ஆப்போசிட். பட் அங்கே இல்லை அப்படின்னா பரவாயில்ல, அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வேறு எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது. அப்போது இதுக்கு ஆப்போசிட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான். அப்போ 6 இங்கே இருக்குன்னா அப்போ 1 எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ இங்கே வந்து 5 இருக்குது. 5ஓட ஆப்போசிட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆல்டர்னேட் பார்க்கணும். 4 கிடையாது, இங்கே தான் இருக்கும். அப்போது 5ஓட எதை ஆட் பண்ண 7 வரும்? 2. இப்போ 5 + 2 7. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ இது வந்து எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்? ஆல்டர்னேட் இங்கே. இப்போ 4 பார்த்தீங்கன்னா 4க்கு பக்கத்தில் இது இருக்குது. இதுக்கு ஆல்டர்னேட், 4க்கு ஆல்டர்னேட்னு பார்த்தா இந்த பாக்ஸ் வரும். அப்போ 4ஓட எதை ஆட் பண்ணால் நமக்கு 7 வரும்? 3. அப்போது இந்த பாக்ஸில் வந்து 3. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆப்போசிட் ஃபேஸஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் டைஸில். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இப்போ 2 இருக்குது. 2க்கு ஆல்டர்னேட் பார்ப்போம். 2க்கு ஆப்போசிட் ஃபேஸ் பார்த்தோன்னா 2 பக்கத்தில் 1 இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு பார்க்குறப்ப ஆல்டர்னேட் பார்க்க சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ ஒன்றுமே இல்லைன்னா இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம பார்க்கலாம். அப்போ 2ஓட எதை ஆட் பண்ணால் நமக்கு 7 வரும்? 5. அப்போ 5 இங்கே போட்டுடலாம். அப்போ இதோட ஆப்போசிட் ஃபேஸ் வந்து இது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா 2க்கு பக்கத்தில் உள்ள ஃபேஸ் வந்து இது. பக்கத்தில் இது இருக்குது. 2ஓட ஆல்டர்னேட்னு பார்த்தா இங்கே இருக்கணும். பட் நமக்கு இங்கே இல்லை. ஸோ என்ன பண்ணலாம்? இதுக்கு கீழே இருக்கிற இந்த பாக்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 2 பாக்ஸஸ் ஃபில் பண்ணணும். ஸோ இது எப்படி ஃபில் பண்ணலாம்? இப்போ வந்து 3 பாருங்கள். 3 இருக்குது. நம்ம வந்து இப்போது 3 பார்த்தோன்னா 3க்கு பக்கத்தில் இது இருக்குது. 3க்கு ஆல்டர்னேட்னு பார்த்தா இங்கே இருக்கும். ஸோ இதுக்கு நேராக கீழே பார்த்துக்கலாமா? அப்போ இங்கே என்ன வரும்? 3ஓட எதை ஆட் பண்ணால் 7 வரும்? 4. இப்போ 4 வரும். நெக்ஸ்ட்டு 1க்கு பார்க்கலாம். 1க்கு ஆல்டர்னேட் பார்க்கணும். ஸோ 1க்கு ஆல்டர்னேட் இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ பக்கத்தில் இங்கே பார்க்கலாமா? அப்போது 6 வருமா? 6 + 1 7. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம்? 2 பார்க்குறோம். ஸோ 2 பார்க்குறப்ப 2க்கு ஆல்டர்னேட் இந்த ஸ்பேஸ் வருது. இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இங்கே கீழே வந்து 5 போட்டாச்சு.
நெக்ஸ்ட்டு 1 பார்க்கலாம். 1 பார்த்தோன்னா 1க்கு பக்கத்தில் இது இருக்குது. 1க்கு ஆல்டர்னேட்னா இந்த ஸ்பேஸ் வரும். இதில் எதுவுமே இல்லை, அதனால இங்கே நம்ம 6 போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு 3 பார்க்குறோம். 3க்கு பக்கத்தில் 5 இருக்குது. ஆக்சுவலாக 3க்கு பக்கத்தில் இந்த பாக்ஸ் இருக்குது. இதுக்கு ஆல்டர்னேட்னா இங்கே வரும். இங்கே எதுவுமே இல்லை, அதனால அப்படியே நம்ம கீழே பார்த்துறோம். ஸோ எதர் நீங்கள் கீழேயும் பார்க்கலாம், மேலேயும் நீங்கள் பார்க்கலாம். கீழே பாக்ஸ் இருந்தால் கீழே பாருங்கள், மேலே பாக்ஸ் இருந்தால் மேலே பார்த்துக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்குதா உங்களுக்கு? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. கேன் திஸ் பி அ நெட் ஃபார் அ டை? எக்ஸ்பிளைன் யுவர் ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நெட் கொடுத்துருக்காங்க. இந்த நெட் வந்து டையோட நெட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டையோட நெட்டா அப்படின்றதுக்கு நம்ம எப்படி செக் பண்ணலாம்? ஆப்போசிட் ஃபேஸஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? 7 கிடைக்கணும். சம் வந்து 7 கிடைக்கணும். இப்போ ஆப்போசிட் ஃபேஸஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஆல்டர்னேட் ஸ்கொயர்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? இப்போ நம்ம வந்து 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 1க்கு ஆல்டர்னேட் பார்த்தோன்னா இங்கே வரும். இங்கே எதுவுமே இல்லை. ஸோ நான் இங்கே கீழே பார்க்குறேன். கீழே இருக்குல்ல நமக்கு ஸ்கொயர், அதனால கீழே பார்க்குறேன். ஸோ 1ம் 4ம் ஒரு பேர். ஸோ 1 + 4 என்னது? 5. 7 கிடையாது. ஸோ இதுலேயே நமக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு டையோட நெட் கிடையாது அப்படின்னு. இருந்தாலும் நம்ம ரிமைனிங் பேர்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 2 இருக்குது. 2ஓட ஆப்போசிட் ஃபேஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 2ஓட ஆல்டர்னேட் கண்டுபிடிங்க. ஸோ 2க்கு பக்கத்தில் 3 இருக்குது. கரெக்டாக? 2க்கு பக்கத்தில் 3 இருக்குது. 2ஓட ஆல்டர்னேட்னு பார்த்தா இங்கே வரும். இங்கே வரும். இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இங்கே இருக்கிற நம்ம ஸ்கொயரை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 5 + 2 7. ஸோ இந்த பேர் நமக்கு ஓகேயாக இருக்குது. பட் நமக்கு எல்லா பேரும் ஓகேயாக இருக்கணும். இந்த பேர் ஓகேயாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 பாருங்கள். 3ஓட ஆல்டர்னேட் கண்டுபிடிங்க. ஸோ 3ஓட ஆல்டர்னேட்னா இந்த ஸ்பேஸ் வரும். இங்கே எதுவுமே இல்லை, அதனால இந்த ஸ்கொயர் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 6 + 3 என்ன வரும்? 9 வந்துடும். ஸோ 7 வரல. அப்போ இந்த பேரும் நமக்கு செட் ஆகாது. ஒரே ஒரு பேர் மட்டும் தான் ஓகேயாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்டாண்டர்ட் டையோட நெட் கிடையாது. அப்போ ஃபைனல் ஆன்சர் சொல்யூஷன் எப்படி எழுதணும்னா நோ, திஸ் cannot be a net for a die. ஸோ இதை அவங்க ஃபர்ஸ்ட்டு கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிளைன் யுவர் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, பிகாஸ் ஒன் பேர் ஆஃப் opposite phases will have என்னென்ன இருந்துச்சு? 1 and 4 இருந்தது. கரெக்டாக? 1 and 4 on them. and இன்னொரு பேர் என்னது? கரெக்டாக இல்லை நமக்கு 3 and 6. கரெக்டாக? and another pair of opposite faces will have 3 and 6 on them, whose total is not equal to 7. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயிலாக எழுதிடுங்க. ஓகேவா? No, this cannot be a net for a die because one pair of opposite faces will have 1 and 4. கரெக்டாக? 1ம் 4 இருந்தது on them, and another pair of opposite face என்ன இருந்துச்சு? faces. opposite faces will have 3 and 6. ஸோ இந்த 3யும் 6ம் இருந்தது on them, whose total is not equal to 7. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயிலாக எழுதிடுங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. ஹியர் இஸ் அன் இன்கம்ப்ளீட் நெட் ஃபார் மேக்கிங் அ கியூப். ஸோ இங்கே ஒரு இன்கம்ப்ளீட் நெட் கொடுத்துருக்காங்க கியூப் மேக் பண்ணுறதுக்கு. கம்ப்ளீட் இட் இன் அட்லீஸ்ட் 2 டிஃப்ரெண்ட் வேஸ். நம்மளை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் 2 டிஃப்ரெண்ட் வேஸ் வந்து கேட்குறாங்க. ரிமெம்பர் தட் எ கியூப் ஹேஸ் 6 ஃபேஸஸ். நமக்கே தெரியும் கியூபுக்கு வந்து 6 ஃபேஸஸ் இருக்கும். அப்போ 6 ஸ்கொயர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். How many are there in the net here? ஸோ இங்கே நமக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க? 3 தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? Give 2 separate diagrams. If you like, you may use a squared sheet for easy manipulation. ஸோ squared sheet யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து plain sheetலேயே பண்ணலாம்.
ஸோ நம்ம வந்து இவங்க கொடுத்துருக்கிறதுல வந்து நமக்கு எத்தனை இருக்குது, ஹவு many are there in the net here, 3. So there are 3 faces. ஸோ இப்போ வந்து நம்ம 2 டிஃப்ரெண்ட் வேஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன வே சூஸ் பண்ணியிருக்கேன்னா, அவங்க கொடுத்துருக்கிறது 3 ஸ்கொயர்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இதை நான் வந்து 4 பேஸாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு ஸ்கொயர் அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 பேஸாக இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன், 2 சைடுமே நமக்கு விங்ஸ் மாதிரி ஸ்கொயர் இருக்கணும். பட் ஸ்கொயர் வந்து எங்கேனாலும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நமக்கு எங்கே இஷ்டமோ அங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது 4 பேஸாக வச்சோன்னா இந்த சைடு ஒரு ஸ்கொயர் இருக்குது, இந்த சைடு ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதில் நம்ம இப்போ பண்ண முடியுமா, க்யூப் வந்து பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இன்னொரு பாசிபிள் வே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, 3 பேஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேஸ் வச்சோன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டெப் மாடலில் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ இங்கே ஒரு ஸ்கொயர் அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்கொயர். ஸோ ஸ்டெப் மாடலில் வருதா? கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருக்கோ நீங்கள் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். மேட்ச் த நெட்ஸ் வித் அப்ரோப்ரியேட் சாலிட்ஸ். ஸோ இங்கே நமக்கு சாலிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சாலிட்ஸோட நெட்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்மளை மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்னென்ன ஷேப்ஸ் இருக்குது, க்யூப் இருக்குது, சிலிண்டர், கோன், பிரமிட். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அதோட நெட்ஸை வந்து மேட்ச் பண்ணுங்கள். So the net of the cube is this. ஸோ க்யூபுக்கு வந்து நெட் வந்து 6 ஸ்கொயர்ஸ் இருக்கும். கரெக்டாக? இங்கே 6 ஸ்கொயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் The net of the cylinder is this one. சிலிண்டருக்கு வந்து நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் 2 சர்க்கிள்ஸ் இருக்கும். ஸோ அதனால அது அதோட நெட். The net of the cone is this. ஸோ கோனோட நெட்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், ஒரு சர்க்கிள் இருக்கும். அதுதான் கோனோட நெட். நெக்ஸ்ட் The net of the pyramid is this. ஸோ பிரமிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் இருக்கும், 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து நமக்கு பிரமிடோட நெட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.